இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 28. இயேசு தம்முடைய சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் காண்பது இது, நாம் அனுபவிப்பது இது. சுயநலம் துறந்து இயேசுவினுடைய அரசை கட்டியெழுப்புவதில் நாம் உறுதியாக இருந்தால் நாம் நம்மை மறுக்க இயல்பாகவே முன்வருவோம். ஆதாயங்களை கண்டுகொள்ளாமலேயே நாம் மறுமையில் நமக்கு கிடைக்கின்ற, கடவுள் தருகின்ற அந்த நிலை வாழ்வை நாம் கண்முன் வைத்து இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். இயேசுவை பின்பற்றுகிறவன் இதை செய்கிறான். இன்றைக்கு நாம் என்ன காணுகிறோம், உண்மையிலே என்ன அனுபவிக்கிறோம் என்று கூட நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய சுயநலத்தை நாம் துறக்க தயாராக இல்லை. இந்த உலகில் கிடைக்கின்ற ஆதாயத்தை எப்பொழுதும் கண்முன் வைத்து அதைத்தான் இலக்காக வைத்து நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? கிறிஸ்தவனாக இருந்தும் கூட கடவுள் தருகின்ற ஆதாயமாகிய நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதி, உள்ளத்தில் அமைதி நமக்கு கிடைக்கவில்லை. உலகையே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன் என்று இயேசு கேட்கிறாரே. அப்படி என்றால் எது முதன்மையானது? இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதன்மையான பாடம் என்ன? நம்முடைய ஆன்மா, அது முதன்மையாக இருக்க வேண்டும். ஆன்மாவை இழந்து விடாமல், இந்த உலக போக்கிலே நம்மை இழந்து விடாமல் ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் நாம் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற பாடம். உலக ஆதாயம் அல்ல, மறு உலக ஆதாயம். நம்முடைய முதன்மையான இலக்கு, கண்முன் இருக்க வேண்டிய இலக்கு மறு உலக ஆதாயம். அதற்காக துன்பங்கள் வரும், அவைகளை துடைத்து எறிந்துவிட்டு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏசுவார்கள், நம்மை இழித்துரைப்பார்கள், நமக்கு தடைச்சுவராக வருவார்கள். நடக்கட்டும், கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் என்ற உறுதிப்பாடு நம்மிலே இருக்க வேண்டும். அன்பு நிறைந்தவரே, எங்களை எந்நாளும் காப்பவரே, எவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலே நாங்கள் வாழ நேரிட்டாலும் கூட நாங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பதில் எப்பொழுதும் திட மனதோடு வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்களை திடப்படுத்துகின்ற ஆவியானவர் பவுலுக்கு சொன்னதை போல, அஞ்சாதே, இந்த நகரத்தில் உன்னை எதிர்த்து வரக்கூடியவன் எவனும் இல்லை, போதித்து கொண்டே இரு என்று சொன்னதை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உம்மை நோக்கிய பயணத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.